கொரோனா காலத்துல வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்ததுதான். யாருக்குமே வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, குடும்பம் நடத்தவே மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் மகேஸ்வரிக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய சோதனையை கொடுத்துச்சு. சென்னை மாதவரம் பக்கத்துல வசிக்கிற மகேஸ்வரி 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பெரிய கல்வி இல்ல, பெரிய பேக்ரவுண்ட் இல்ல. கொரோனா டைம்ல அவங்களோட கணவருக்கு வேலையும் இல்ல. நம்மளாவது வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தணும், வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், குடும்பத்துக்கு துணை நிக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா வெறும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சதுனால பல இடங்கள்ல வேலை தேடியும் அவங்களுக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஆன்லைன்ல வேலை தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு தன்னார்வ அமைப்பு பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி கொடுக்கறதா ஒரு விளம்பரத்தை பாக்குறாங்க. அதை தன்னோட கணவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. கணவரும் அதற்கு எந்த தடையும் போடல. அது வரைக்கும் எந்த வாகனமுமே ஓட்டாத அவங்க நம்மளாலையும் முடியும்னு தன்னோட தன்னம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. அந்த அமைப்பு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. சாலை விதிகள் கூட தெரியாம இருந்த மகேஸ்வரி சாலை விதிகளோட சேர்த்து கார் ஓட்டுறது வரைக்கும் கத்துக்கிட்டு நம்பிக்கையோட இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமையும் வாங்கினாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடி நிறுவனத்துல ஓட்டுநர் வேலை கிடைச்சிச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட வீட்டுல இருந்து அந்த நிறுவனம் வெகு தொலைவு காரணமா குறித்த நேரத்துக்கு போக முடியாம மனசே இல்லாம அந்த வேலையை விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை தேட ஆரம்பிச்சவங்க தன்னோட தோழி மூலமா தமிழக அரசோட வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா பெண்களுக்கு கனரக வாகன பயிற்சி கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டு உடனே அந்த திட்டத்துல சேர்ந்தாங்க. ஆரம்பத்துல நம்மளால கனரக வாகனம் ஓட்ட முடியுமான்னு பயந்தவங்க அரசோட பயிற்சி மூலமா அனைத்தையும் கத்துக்கிட்டு ஒரு நாள் அந்த பேருந்தோட ஸ்டேரிங்க பிடிச்சப்போ அந்த பயம் எல்லாம் போய் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. 50 நாட்கள் பயிற்சி முடிச்சு கனரக வாகனத்துக்கான ஓட்டுநர் உரிமம் மகேஸ்வரிக்கு கிடைச்சிச்சு. பயிற்சி முடிச்சதுனால இப்போ வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா எம்டிசி பேருந்து ஓட்டுநரா, அரசு மின்சார பேருந்து ஓட்டுநரா மாறி இருக்காங்க. இந்த திட்டம் பெண்களுக்கு வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்கல, எங்களோட வாழ்க்கையே மாற்றும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா ரொம்ப பெருமையா சொல்றாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இலகுரக வாகனங்களை சுலபமா இயக்கிடுவாங்க. ஆனா கனரக வாகனம் இயக்குற கொஞ்சம் தயங்குவாங்க. முறையான பயிற்சி இருந்தா அதையும் எளிதா இயக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க மகேஸ்வரி. நம்பிக்கை வச்ச முடியாதது எதுவுமே இல்லை. மகேஸ்வரி மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்னா தமிழ்நாட்டோட எதிர்காலம் இன்னும் பிரகாசமா இருக்கும். முயற்சி பண்ணிட்டே இருங்க, வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. நாளை உங்களுக்கும் வெற்றி நிச்சயம்.